வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போது கோட்டாரில் உள்ள சவரியார் கோயிலில் திருவிழா நடந்துட்டுருக்குல்ல, அதை நம்ம சுற்றி பார்க்க தான் போகிறோம். இந்த சர்ச்சில் புதுசாக நிறைய அழகான லைட்டெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருந்துச்சு. லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆகி வர மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்களும் அந்த சர்ச்சை சுற்றி நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். இங்கே 10 days நல்லா ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த 10th day நம்ம கன்னியாகுமரிக்கே லோக்கல் ஹாலிடே சொல்லிடுவாங்க. அந்தளவு ஃபேமஸான சர்ச்சு தான் கோட்டார் சவரியார் சர்ச். இங்கே சாமி ஃபோட்டோவெல்லாம் லைட்டிங்கெல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க. இங்கே ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்னு ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லா மக்களும் இங்கே வரனால நம்மளோட ஒற்றுமையாக அது காட்டுது. எந்த மதமாக இருந்தால் என்ன, எல்லா கடவுளும் ஒன்று தான். நாம தான் கடவுளுக்கு உருவம், பேர் எல்லாம் வச்சு கொண்டாடிட்டுருக்கோம். இந்த உலகத்தை படைச்சி வழி நடத்துகிற கடவுள் ஒன்று தான். அங்கே உள்ள சாமிக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஹிந்து கோயில் தான் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி மாலையெல்லாம் வாங்கி போடுவாங்க. இப்போ தான் நான் நியூவாக பார்க்குறேன் சர்ச்லேயும் இந்த மாதிரி மாலை போடுவாங்களான்னு. நாங்களும் அப்படியே சாமியை பார்த்துட்டு வேண்டிக்கிட்டு வெளியே வந்துட்டோம். இந்த சர்ச்சில் நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அங்கே சைடில் நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதை பார்த்தோன்னே ஜீஸோட வாழ்க்கைலாம் இப்படி தான் இருக்குமான்னு நாங்கள் பார்த்தோம். அங்கேருந்து நாங்கள் நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். இங்கே நிறைய பேர் ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜீசஸ் முன்னாடி கேண்டில்ஸ் எல்லாம் வச்சு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே வெளியே வந்தோம்னா நம்ம பிடிச்சதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தோடனே அப்புறம் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த ஜவு மிட்டாய் பழைய காலத்தில் ரொம்ப ஃபேமஸானதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்வீட் ஷாப் வந்துடுச்சு. செகண்டு நாங்கள் ரோட்டுக்கு போனோம். இந்த ரோட்டில் தான் நாங்கள் போனோம். ஒருத்தருக்கு 100 rupees கலெக்ட் பண்ணாங்க. இன்னும் அங்கே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஃபேமிலியோடு போனோம்னா நம்ம மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும், ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.